இன்னைக்குள்ள ஆராதனைக்கும் ஆராதனை எழுதுகிற பாடலின் வரிகளுக்கும் சகரியா சிமியோன் 2 பேருமே வயதானவர்கள், அனுபவம் மிக்கவர்கள். அவங்க எழுதின ஆராதனை பாடலுக்கும் அந்த வரிகளுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் கனெக்ட் பண்ணும், ஆனால் நிறைய வகையில் வித்தியாசம் இருக்குது. அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு இன்னொரு பெண் எழுதுனா, யார்? மரியாள், மேரி சாங். சரியா? அதை தான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். 2 பாடலை பார்க்க போகிறோம். இன்னொருத்தவங்க பாடினாங்க, அது கூட்டம் பாடினுச்சு. 4வது பாட்டு அது என்னது? தேவதூதர்கள் கூட்டம். ஒரு தேவதூதன் தான் சொன்னான் மேய்ப்பர்களுக்கு. ஆனால் சொல்லி முடித்த பிறகு அந்த க்ஷணமேன்னு போட்டிருக்கோம். க்ஷணம்னா சமஸ்கிருத வார்த்தை. அந்த நேரமே தேவதூதர்களுடைய திரளான கூட்டம், ஹோஸ்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து பாட்டு பாடினாங்க. ஒரே சென்டென்ஸ் தான், பாட்டு முடிஞ்சிடுச்சு. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் பேரில் பெரியது. அதெல்லாம் நம்ம படிக்க போகிறதில்ல, இப்போ நேரம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எப்போ ஐயா கரெக்டாக 11 மணிக்கு முடிச்சிருக்கான். ரைட், ஆமாம், கரெக்டாக அங்கே வச்சுருக்கிறாரு. இங்கே வச்சா கூட வலிக்குன்னு சொல்லி அங்கே வச்சுருக்கிறாரு. 11 மணிக்கு முடிக்கணும். 2 பாடல்கள். நான் ஒரு பாடல் தான் வந்தேன், பட் 2 பாடல்கள். என்ன, பெண்களும் இருக்கீங்க, ஆண்களும் இருக்கீங்க. ஆமாம், ஒரு பக்கமாக போயிடக்கூடாது. ஸோ அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரைட், இப்போ நேராக முதல்ல ஒரு பெண்ணை பார்த்துருவோம். பார்த்த பிறகு ஆணை பார்க்கலாம். நான் முதலில் பார்க்கிற பெண் வந்து மரியாளுடைய கீதம் தான். லூக்கா 1வது அதிகாரம் 46லேருந்து வாசிக்க வேணாம், 55 வரைக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது, இதுக்கு முன்னாடி உள்ள பேசேஜ், தேவதூதன் வந்து என்ன பேசுகிறான், அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு பிரசங்கம் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை நம்ம பண்ண போகிறதில்ல. லூக்கா எழுதிக்கிங்க, 46லேருந்து 55 வரைக்கும். இது வந்து மரியாளின் கீதம். இன்னொரு கீதம் அப்படியே அந்த பேப்பரை பெறட்டுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் வரும். அதே பகுதியில் 25லேருந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 25லேருந்து 35 வரைக்கும் சிமியோனின் கீதம் பாடல். இந்த 2 பாடலையும் தான் இன்னைக்கு காலையில் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அப்படியே எல்லாரும் வேதத்தில் கையை வைங்க. உங்கள் கையை அந்த வேத பகுதியில் வைங்க. ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தரலும். என் ஆயத்தத்தை, என் அறிவை நம்பி நான் வரல, நாங்களும் வரல. உம்முடைய வெளிப்பாடை நம்பி பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு எம்மாவு சீஷர்களுக்கு மத்தியிலே வேத வாக்கியங்களை விளங்கி காட்டின இயேசு எங்களுக்கு மத்தியிலே பிரசன்னராக இருந்து நீர் விளங்க காட்டி எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்து இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உம்முடைய ஒத்தாசை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிலபஸை கிளியராக சொல்லிட்டா வாத்தியாராக இருந்து. சரியா? 2 பேருடைய பாட்டை பார்க்குறோம். முதலில் ஒரு பெண்ணுடைய பாடல், 2வது ஒரு ஆணுடைய பாடல். இப்போ சொல்லுங்கள், அந்த பெண்ணோட பேர் என்ன? நான் வாத்தியார் கேள்வி கேட்பேன். ஆணுடைய பேர் என்ன? சிமியோன். சரியா? மரியாளோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? சிமியோனோட ஒய்ஃப் பேர்லாம் கேட்க மாட்டேன். சரியா? ரைட், அதை பற்றி போடல. ரைட். இப்போ இந்த மரியாளுடைய பாட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு வார்த்தையை வச்சு 46வது வசனம் வாசிங்க. போதும். இந்த மகிமைப்படுத்துகிறதுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் 2 வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க, 2 டிரான்ஸ்லேஷனில். ஒன்று மேக்னிஃபைஸ், இன்னொன்று க்ளோரிஃபைஸ். சரியா? ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மேக்னிஃபைஸ், க்ளோரிஃபைஸ். இதுலேருந்து இந்த மேக்னிஃபைஸ் அப்படிங்கிற வேர்டுலேருந்து எடுத்தது தான் லத்தீன் வார்த்தை. அந்த லத்தீன் வார்த்தைக்கு என்ன பேருனா மேக்னிஃபிகட். நீங்கள் கூகுளில் போய் மேக்னிஃபிகட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது லத்தீன் வார்த்தை. மேக்னிஃபிகட்னா மேரி சாங், மரியாள் பாடின பாடல். கிரேக்க பதத்தில் 4 பாடலுக்குமே என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. சரியா? ஸோ நான் அடுத்தது சிமியோன் வரும்போது அவருடைய பாடலுக்கும் லத்தீன் மொழியில் இருக்கிற அந்த தலைப்பை மாத்திரம் சொல்லிடுறேன். மற்றபடி நான் பேசுகிறது வந்து கிரீக் அண்ட் லாட்டினாக இருக்காது. சரியா? வாட் ஐ ஸ்பீக் வில் நாட் பி கிரீக் அண்ட் லாட்டின். ஈஸியாக புரியும், பயந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு இந்த மேக்னிஃபிகட் மரியாளுடைய கீதத்தை பார்க்க போகிறோம். அந்த 46வது வசனத்தில் மகிமை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் அது உருவானது. இது அவளுடைய தனிப்பட்ட பாடலாக இருக்குது. கவனித்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஆத்துமான்னு சொல்கிறா? 46ல் என் ஆத்துமா. 47ல் யாரோட ஆவின்னு சொல்கிறா? என் ஆவின்னு சொல்கிறா. கவனிச்சிங்களா? அந்த எண்ணை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுங்க. மை, ஐ,
என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். நல்லா கவனிங்க. ஆராதனைங்கிறது இந்த யாரையாவது பார்த்து காப்பி அடிக்கிறது, அவங்க ஸ்டைல்ல பாடுறது, இந்த வார்த்தையை தூக்கி போடுறது, இந்த வார்த்தையை போட்டா என்ன அந்த ஊழியக்காரர் இதை சொல்லி, இப்படிலாம் ஒன்றும் வேணாம். உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் ஆண்டவரை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்களோ அப்படிதான் ஆராதனை வரணுமே ஒழிய ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்ன் போட்டுக்கிட்டு டெலிவாஞ்சலிஸ்ட் பெரிய பிரசங்கியாரு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி வாரமாக போடுங்க. ஆராதனை என்பது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து வரணுங்க. இட் ஷுட் கம் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பிரச்சனைனாக்கா, பொதுவா ஆண்டவரே நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், போதுமானவரே இந்த அரைச்சமாவையே சொல்றதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்கணும். நல்லவரே தப்பு கிடையாது. ஏன் நல்லவரேங்கிறீங்க? ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சாரு அதை நினைச்சு நல்லவரேன்னு சொல்லணும். புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்மளும் சிஎஸ்ஐ திருச்சபை மாதிரி தான் பாரம்பரியம்னு சொல்லுவோம் தெரியுமா? பெண்டிகாஸ்ட்லயும் பாரம்பரியம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, சொல்லி சொல்லியே பழக்கமாகும். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட அலசி உரசி பார்த்து சொல்லணும். இதுதான் மரியாள் சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம். என் ஆத்மா, என் ஆவி, மை சோல், மை ஸ்பிரிட். இப்ப சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு எத்தனை பகுதி இருக்கு? ட்ரைபார்ட்டி பீயிங், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இயேசுவை சுமந்திருக்கா. புரியுதுங்களா? ஆவியும் ஆத்மாவும் இப்ப என்ன ஆகுது? சந்தோஷப்பட்டு, சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லை, களி கூறுதல், ரிஜாய்ஸ். ஹாப்பின்னு போடல, ஜாயின்னு போடல, ரிஜாய்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. அப்ப என்னமோ மரியாளுக்கு நடந்திருக்கு, அதன் மூலமா மரியாள் களிகூர், என்ன சந்தோஷம் வேணாம், களி கூறுகிறாள். அதான போட்டிருக்க அந்த வார்த்தை. களி கூறுறதுங்கிறது சந்தோஷத்தெல்லாம் தாண்டி. அல்லேலூயா. ஆமா, களி கூறுறது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் ஆகல. இயேசு அவளுடைய கருவில் உறுத்தி இருக்கிறார். இவ்வளோ பெரிய சந்தோஷம். உலக ரட்சகரை அவளுடைய கரு சுமக்குதுங்க. இவ்வளோ பெரிய சந்தோஷம், களி கூறுறார். அதனால தான் மகிமைப்படுத்துறார். சரிங்களா? தன்னுடைய இப்ப திருப்பி சொல்ற ஆராதனை என்பது என் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி செயல்பட்டார், செயல்படுகிறார் என்பதை உரசி பார்த்து தான் ஆராதிக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க. மை வர்ஷிப் ஷுட் பி பர்சனல். சரியா? தனிப்பட்ட முறையில் நான் அனுபவிச்சது. இதை தான் நமக்கு பாடலாம், ஆராதனை பாடலை எழுதி கொடுத்துருக்காங்க. இல்லை, பாடுங்க. அந்த ஆராதனை பாடல் பாடும்போது என்ன ஞாபகத்தோட பாடணும்? வாய் பாடட்டும் கம்பீரித்து. உள்ளத்துல சிந்தனையில என்ன என்ன இருக்கணும்னா அது அதோட நம்ம வாழ்க்கையோட உரசி பார்க்கணும். செங்கடலை கலந்தவரேனா நம்ம வாழ்க்கையில செங்கடல் மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, கடக்க உதவி செய்யல, நம்ம செங்கடலை கடக்கல. அதனால எப்பயுமே பண்ணுங்க, ரிலேட் பண்ணுங்க. திஸ் இஸ் a song of relativity. ஆங்கிலத்தில் நேட்டிவிட்டினா தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் நேட்டிவிட்டி சீன் வைப்பாங்க தெரியுமா? என்னது நேட்டிவிட்டினா? வீட்டில் என்னங்க வைப்பாங்க? மரம் வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்துக்கு முன்னாடி வைக்கெல்லாம் போட்டு, மாடெல்லாம் வச்சு, ஆடு வச்சு, 3 இதுக்கு பேர் நேட்டிவிட்டி சீன்பாங்க. நேட்டிவிட்டி சீன் ஓகே, அதெல்லாம் வச்சுக்கிங்க, தப்பு கிடையாது. உடனே நாங்கள்லாம் கிறிஸ்மஸை கொண்டாட மாட்டோம், ஏன்னா நாங்கள்லாம் இது இல்லை. சில பேர் ஒரு சர்ச் இருக்கு, கிறிஸ்மஸே கண்டுக்க மாட்டாங்க. அவர் குழந்தையா இல்லை, அவர் ராஜாவாயிட்டாரு, ரட்சகர். ஏங்க, குழந்தையா பிறந்தது நினைவு கூறுறது நல்லதுங்க. நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இன்னொன்று மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு வர ஃபங்க்ஷனே வருஷத்துக்கு எத்தனை தடவை? போனால் ஒரே ஒரு தடவை. என்ன ஈஸ்டரெல்லாம் யார் செலிப்ரேட் பண்ணுறா? ஒரே ஒரு தடவை. அது என்னது? கிறிஸ்மஸ். அதுலேயும் அவர் தாழ்மையாய் பிறந்தார், ஏழ்மையாய் பிறந்தார், நாமும் ஏழ்மை. ஐயா, நம்ம ஐஸ்வர்யனாகும்படி அவர் நமக்காக தரித்திரரானார். நம்ம சந்தோஷம் படும்படி அவர் எல்லா துக்கத்தையும் சுமந்து கொண்டார். அதனால தயவு செய்து சந்தோஷமா இருங்க. சரியா? செலிப்ரேட் பண்ணுங்க. ஆண்டவரே நிறைய பண்டிகையெல்லாம் செலிப்ரேட் பண்ணார். பஸ்கா பண்டிகை,
நிறைய பண்டிகைலாம். சரியா? ரைட். ஸோ மரியாளுடைய பாட்டில் பார்க்கறது நேட்டிவிட்டியோட நின்றாதீங்க, ரிலேட்டிவிட்டிக்கு வாங்க. அதை நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்பு படுத்தி பாருங்க. 48 அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இந்த அடிமை யாரு? மரியாள் தான். 2வது குறிப்பு நோட் பண்ணுங்க. தேவன் என்ன செய்தார், தேவன் யாருங்கிறத சொல்றது ஆராதனை. ஆனா அது மாத்திரம் ஆராதனை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, ஆராதனைனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் என்ன செய்தார். ஏங்க இன்னும் ஆராதனை முடியலங்க, இதுதான் ஆராதனை. நிறைய பேர் நம்மளை சுருக்கி வச்சுட்டாங்க. ஆண்டவருடைய நாமம் என்ன, அவர் என்ன செய்தார். 3வது ரொம்ப முக்கியம் ஆராதனையில் என்ன தெரியுமா, who God is, okay, what God has done, okay. 3வது who am I, நான் யாரு. இப்ப நான் யார் ஆராதிக்கிறேன்? உன்னதமானவரை, தேவனை, மகா பெரிய தேவனை ஆராதிக்கிறேன். நான் யாரு? அடிமை. யார் சொன்னது? வெரி குட். அடிமை. ஆராதனையில தாழ்மை வேணும். பவுல் எழுதுவார், அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க, மிஞ்சி எண்ணாதீங்க. Do not think about yourself highly. நமக்கு கொடுத்ததை என்னங்க, நம்ம யாரு சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு? பாவிகளா இருந்தோம், அவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கோம். இப்பயும் உண்மையை சொல்லுங்க, தப்பு பண்றோமா பண்ணலையா? பண்றோம்ல. கீர்த்தனையில ஒரு பாட்டு இருக்கு, நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி, redeemed sinner. அதனால நம்ம பாவி கிடையாது, மீட்கப்பட்ட பாவி, ரட்சிக்கப்பட்டோம். இது என்ன, இந்த வார்த்தை எதை குறிக்கணும்னா என்னுடைய தாழ்மையை குறிக்குது. நான் பலவீனன், நான் நிலையற்றவன். சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை உணர எனக்கு உதவி செய்யும். ஆமா, தீர்மானம் சூப்பரா எடுக்கிறீங்க, ஆனா வெளியே போய் வாழும்போது பாத்தீங்கன்னா தவறோம்ல, அன்ஸ்டேபிள். ஆமா, ஆராதனையில உண்மையை சொல்றேன், தாழ்மை என்னன்னா நான் யார், உண்மையை சொல்லுங்க. ஜீசஸ்ட வந்தவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டது என்னது, அவங்க யாருன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆராதனையில் இந்த ஒத்துக்கிறதும் தாழ்மையும் இல்லைன்னா அந்த ஆராதனை முழுமை அல்ல. worship is not complete if I don't accept who am I before God. தேவனுக்கு முன்பாக என்னங்க, எவ்வளவு உன்னதமான தேவன்க. அதனால தான் ஒரு வசனம் போட்டிருக்கு, கர்த்தருக்கு முன்பாக மௌனமா இருங்கள். ஏன், என்னால பேச முடியாது, அவர் அவ்வளவு பெரிய, உலகத்தை படைச்சு எவ்வளவு உன்னதமான தேவனுக்கிட்ட போய் நான் பேசுறேன், முடியாது. அதனாலதான் யோவான் சொல்றாரு, செத்தவனை போல விழுந்தங்கிறாரு, முடியல. மேசாயா சொல்றாரு, ஐயோ, யாரா சொல்லுங்க, அதமானேன். அதமானேன்னா ஐ அம் அண்டன், அவ்வளவுதான், ஓவரு. ஐயோ, என்னால இந்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், அவருக்கு முன்னாடி நிக்கிறேன், நான் யாரு? அசுத்த உதடு உள்ளவன். எங்க தீர்க்கதரிசியில பெரிய தீர்க்கதரிசி யார் தெரியுமா? ஏசாயா தான். ஐ ஹவ் அன்கிளீன் லிப்ஸ், ஒத்துக்கிறாருங்க. கோச்சிக்க கூடாது. இன்னைக்கு ஆராதனையில் யாராவது நிறைய யூடியூப்ல பார்க்குறீங்களா, தான் பாவ நிலைமையை உணிச்சு அழுததா எனக்கு ஒரே ஒரு வீடியோ அனுப்புங்க பார்க்கலாம். சேலஞ்ச் பண்ணிட்டான். சாரி, நான் இப்படி பேசுறதுனால பெருமையா பேசுற சீ இல்லைங்க. வேதத்தின் வெளிச்சத்தில் பார்த்தா சுத்தங்க. கை தட்டுறது உண்டு, குதிக்கிறது, அந்நிய பாஷை எல்லாம் இருக்கும். ஆனா மார் தட்டி அழுகிற ஆராதனை சுத்தம். எவ்வளோ பெரிய பாக்கியவதி. ஆனா என்ன சொல்றா? அடிமை, வேலைக்காரி கிடையாது. வேலைக்காரி கூட எஜமானி அம்மான் எஜமான்கிட்ட பேசலாம். டயக்கனாஸ்னா சர்வெண்ட், டூலாஸ்னா ஸ்லேவ். டூலேன் போட்டிருக்கு. அடிமை. என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூட கூடாது. எஜமான் சொல்றத உடனே செய்யணும். வேலைக்காரனா கூட, ஐயா இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்குதுயா, நாளைக்கு நான் வீடை கூட்டிக்கிறேயா, சொல்லிட்டு போகலாம். அடிமை அப்படி கிடையாது. அந்த வார்த்தை தான் பவுல் உபயோகப்படுத்துறாரு. அதுக்கு உண்மையான பேர் தான் ஊழியக்காரன்.
இன்னைக்கு ஊழியங்கிறதுக்கு ஊழியக்காரன்னா அர்த்தம் வேற என்னமோ போட்டுக்கிறாங்க. இதில் ரொம்ப பரிதாபம் என்னன்னா, பேருக்கு முன்னாடி தீர்க்கதரிசி. நீங்கள் ரெவரன் போட்டுக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சு பாஸ்டராகி அனுபவமாகி சபையால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா ரெவரன் போடுங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் எதை போடாதீங்க, வரத்தை போடாதீங்கிறேன். இப்போ நான் டாக்டர்னு போட்டிருக்கேன். ஏங்க 7 வருஷம் நான் டாக்டரேட் பண்ணேங்க, லட்சக்கணக்கில் செலவழிச்சேங்க. அது தப்பு கிடையாது. என்னுடைய அகாடமிக்க போடுறது தப்பு கிடையாது. ஆனால் வரங்களை போடாதீங்க. எங்க பேருக்கு முன்னாடியும் பேருக்கு பிராக்கெட்ல, பின்னாடி இல்லை பிராக்கெட்ல போட்டுக்கிறது. பார்த்தீங்களா, இந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா பேரை போட்டு பிராக்கெட்ல வரம் பெற்றவர் தூக்கி போடுங்கிற, கூப்பிடாதீங்க அவங்களெல்லாம். ஏங்க எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எலியா. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் எலியாவை பற்றி என்ன எழுதுறாரு? எலியா நம்மை போல என்ன எழுதியிருக்கணும்? யாக்கோபு பெரிய தீர்க்கதரிசி, மகத்தான தீர்க்கதரிசின்னு எழுதணுமே. யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல யோவான் ஸ்நானகம் தான் இருக்கிறதுலயே தீர்க்கதரிசிலேயே பார் எக்ஸலன்ஸ். இயேசுவே சொல்றாரு, இவனை மாதிரி பிறந்ததில்லை, எழும்ப போறதே இல்லைன்ட்டாரு. நோ ஒன் வில் ரைஸ் லைக் ஜான் த பேப்டிஸ்ட். பாவத்தை சும்மா அட்டி பட்டை கிளப்புறேன். யாரா இருந்தா என்ன, ஏறோதே பாவம் பண்ண வேண்டாம், ஏய் உன் வாழ்க்கை சரியில்லை அடிச்சு உணர்த்தணும். அப்பேற்பட்ட யோவான் அறிமுகப்படுத்துறாரு. யோவான் ஸ்நானகனா யோவான் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல. சரியா? ஒன்னே ஒன்று, மனுஷன் எப்பயுமே மனுஷன்தான், தெய்வம் எப்பயுமே தெய்வம் தான். தெய்வத்துக்குள்ள எதையும் தூக்கி மகிமையை நம்ம வச்சுக்க கூடாது. அதனால 3வது ஆஸ்பெக்ட் தாழ்மை, அடிமை. சரியா? உண்மையை சொல்லுங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை இயேசு பிறக்கிறது. என்ன பெருமை வந்திருக்கணும். இல்லை ஒன்றும் இல்லைக்கா, ஐடியில் உன்னை டீம் லீடர் ஆக்கிட்டாங்கக்கா, உனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. எப்படிக்கா நடப்ப? அந்த ஆஃபீஸ் போனோன்னு உன் நட எப்படி இருக்கும்? வா, உன் டோன் எப்படி இருக்கும்? நடா தம்பி, உனக்கு கீழே ஒரு 40 பேர் வேலை பார்க்குறான்டா, அந்த ஐடி ஆஃபீஸுக்கு உள்ளே போகிற. ஐயோ பேச்சு என்ன, நடை என்ன? ஏங்க இயேசுங்க உலக ரட்சகருங்க, வயிற்றுல இருக்கிறாருங்க. எவ்வளோ நம்ம தமிழ்ல சொல்ல பீத்தி இருக்கணும், பெருமை அடிச்சிருக்கணும். இல்லைங்க, இல்லை. ஒன்னே ஒன்று, தேவன் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எந்த உயர்வுல ஆண்டவர் வச்சிருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, தாழ்மையை கற்றுக்குங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி இல்லை, தேவனுக்கு முன்னாடி நான் யார், இதுதான் நம்ம உறவுகள்லையும் வெளிப்படணும். ஆமாம், சரிங்களா? ஸோ 3வது நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். ரைட், 3வது பார்த்தோம். இன்னொன்று, இப்போ ஆண்டவருடைய குணத்தை சொல்கிற பாருங்க. எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். பார்த்தீங்களா அவளுடைய ஸ்கோப்? பார்த்தீங்களா ஆராதனையில் எல்லா சந்ததிகளையும் கூப்பிடுறா. இப்போ 49 பாக்கியவது என்பார்கள்னு சொல்லி. ஏன்னா என்னுடைய சாட்சி இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பரவுதுன்னு சொல்லி. அது அப்புறம் பார்க்கலாம். 49ல் 3 காரியம் சொல்றா ஆண்டவர் யாருன்னு சொல்லி. வல்லமை உள்ளவர், மகிமையானவர், பரிசுத்தம் உள்ளவர். எழுதிங்க 49ல் who God is. ஏங்க இந்த 3 குணமுமேங்க ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உரியது. இது யாரோடைய ஷேர் பண்ண முடியாது. கமான், யாரோட ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. இத எந்த மனுஷனோடையும். ஏங்க ஒருவேளை அன்புள்ளவர்னு போட்டா நம்ம அன்புள்ளவர்களா இருக்கலாமா? இருக்கலாமே, இருக்கலாமே. மன்னிக்கிறவர்னு போட்டா நம்மளோட கம்பேர் பண்ணலாம்ல? பண்ணலாம்ண்ணே, ஏன்னா நம்மளும் மன்னிக்கிறோம்னா. இப்ப சொல்லுங்க, முத வார்த்தை என்ன? வல்லமை உள்ளவர். இப்ப சொல்லுங்க, அவர் வல்லமையோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம பவர்லாம் ஒண்ணும் கிடையாது. 2வது மகிமையானவர். மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. இந்த 3 குணமுமே சரியா தியாலஜில நாங்க சொல்றோம், இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் இம்மியூட்டபிள், அன்டிரான்ஸ்பரபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறாதவைகள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாதவைகள். நல்லா புரிஞ்சுங்க. பவுல் எழுதுறாரா, நான் பலவீன, என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். எங்கேயாவது பவுல் நான் பயங்கர வல்லமை உள்ளவன் இல்லைங்க. நிருபங்கள்ல வாசித்து பாருங்க.
என் புத்தியினத்தை கொஞ்சம் சற்றே பொறுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரு ஃபூலுங்கிறாருங்க. இப்போ புரியுதா? ஆண்டவரோட கம்பீட் பண்ணவே முடியாது. 3 குணம். 3வது குணம் என்ன? அவுட்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் பரிசுத்தர் இல்லை. பாப்பேன் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இல்லை, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் ஒன்று போட்டிருக்கார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் அல்ல. இப்ப சொல்லுங்க, அவர் யார்? வல்லமை, சர்வ வல்லமை உள்ளவர். புரியுதுங்களா? God is not mighty, he is almighty. God is not holy, he is holy, holy, holy. God is not good. முடிங்க பார்க்கலாம். தேவன் நல்லவர் அல்ல, தேவன் இல்லை, ஆல் த டைம் தான். குட்டுக்கு முன்னாடி போடுங்க. ஆண்டவர் நல்லவர் அல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு கோர சொல்லி கொடுப்போம். My God is so big, so good. நல்லவர் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒரு பாட்டு இருக்குல்ல, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். God is not good, he is so good. நீங்களும் நானும் குட், பட் so good எல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் ஹோலி, ஆனா ஹோலி ஹோலி ஹோலி. நீங்களும் நானும் மைத்தி தான், வல்லமை கொஞ்சம் இருக்குது. ஆனா நம்ம யாரு இல்ல, சர்வ வல்லமை உள்ளவெல்லாம் கிடையாது. வாய்ப்பே இல்லை ராஜா. இப்ப தெரியுதா? தேவனுடைய உயரிய குணங்களை லாஃப்டி அட்ஜெக்டிவ்ஸ்ங்கறாங்க, சூப்பர் ரிலேட்டிவா எடுத்து பண்றார். ஒரே ஒரு காரணம், என்ன ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு மரியால உந்தி தள்ளினது யார்? ஆண்டவர் யாருங்கிறா, அவர் என்ன செஞ்சாருங்கிறா, தான் யாருன்னு சொல்லி அடிமைங்கிறா. இத வெரி குட். அதுக்கு வார்த்தை சொல்லுங்க. ஆஹா, பரவாயில்ல, கரெக்டா என் மைண்ட் வாய்ஸை படிக்கிறீங்க. தூதன் வந்து சொல்றான், நிழல் இருமுன்னு என்ன தெரியுமா? பரிசுத்தாவியானவர் உன்னை வந்து தங்கி உன்னை நிரப்புவார். நிழல்னா சும்மா நிழல் இல்லை. சிமியோனை பத்தி பார்க்க போறோம். பரிசுத்தாவி அவன் மேல் இருந்தார்னா நிரப்பப்பட்டிருந்தார். சோ அப்ப மரியாளும் ஆவியானவரால நிரப்பப்பட்டிருக்கா. இன்னைக்கு அபிஷேகங்கிறோம்ல, ஆவியின் நிறைவுங்கிறோம்ல, அதே நிறைவை யார் பெற்றிருக்கா? மரியாள் பெற்றிருக்கா. நம்ம அபிஷேகங்கிறோம், ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டாங்க. இப்ப சொல்லுங்க, ஆவியின் நிறைவை அபிஷேகத்தையும் பெற்றவங்களுடைய பாடல் எப்படி இருக்கும்? எப்படி பாடுவாங்க? பர்சனலா அனுபவிச்சு பாடுவாங்க. ஆண்டவரை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துவாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, தான் யாருன்னு உணர்வாங்க. இப்ப பாருங்க, மரியாளுக்கு 51 பாருங்க 50 இரக்கத்தை பத்தி பேசுறா. பாத்தீங்களா? அவருடைய இரக்கம் பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறை. இப்ப சொல்லுங்க, முதல்ல இந்த இரக்கம் யாருக்கு இருந்துச்சு? தேவனுடைய இரக்கம் பாடுறால மரியாளுக்கு இருந்துச்சு. மரியாள் தேவனுடைய இரக்கத்தை அனுபவிச்சதுனால இப்ப இந்த அனுபவத்தை யாருக்கு சொல்றா? வெரி குட். கவனிச்சீங்களா? அப்ப வர்ஷிப் இஸ் ப்ரொக்ளமேஷனல், மற்றவங்களுக்கு அறிவிக்கிற ஆராதனை. இன்னைக்கு ஆராதனைனா 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்து செய்யறதா? இல்ல இல்ல, அவளால் அடக்க முடியல. என்ன சொல்றான்னா, ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார், கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை இரக்கத்தை எனக்கு கொடுத்தாரு. இது எனக்கு மாத்திரம் இல்ல, யார் யாரெல்லாம் அவருக்கு பாருங்க பயந்து இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறார். கவனிச்சிங்களா? என்ன தரிசனம் பார்த்தீங்களா? சாரிங்க, இந்த பெண்களை மட்டமாவே பார்த்து பார்த்து சமுதாயம், சபையும் சரி, சபையிலையும் சரி, எந்த கமிட்டிலையாவது சபையில் போய் பெண்கள் இருக்காங்களான்னு கேளுங்க, ஃபுல்லா ஆண்கள் தான் டாமினேஷன். கோச்சிக்காதீங்க, பிரசங்கத்திலையும் பாருங்க ஆண்கள் தான். ஆனால் நான் சந்தோஷம், உங்களெல்லாம் அப்பப்போ பிரசங்கம் பண்ண வைக்கிறார், சந்தோஷம். அது என்னன்னு தெரியல. கேட்டால் பெண்கள் பேசக்கூடாதான். யாருங்க சொன்னது? கொரிந்துல போட்டிருக்கிறதுக்கு பின்னணியை பார்க்கணும். அது இப்போ நம்ம டைம் கிடையாது, சரியா? ஸோ அதனால் பெண்கள் பேசக்கூடாது, பிரசங்கம் பண்ண. ஏங்க, இயேசு தேவனே ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி அவ மூலமா இந்த அளவுக்கு வல்லமையான காரியங்களை வேதத்தில் கொடுத்துருக்காருன்னா, பைபிளில் கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு என்ன தரிசனம் இருந்துச்சு? கமான், ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு. God has a bigger plan for women. இதை புரிஞ்சுங்க. இந்த சமுதாய பார்வையில், சபை பார்வையில் தயவுசெய்து பார்க்காதீங்க. ஒரு மரியாதை சூஸ் பண்ணி, அதுவும் ஏழைங்க, ஏழைங்க, அவ எருசலேம் தேவாலயத்துக்கு போறா. ஆடை பலி கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்க. யோசேப்புட்டையும் அவள்கிட்டையும் காட்டு புறா, புறா குஞ்சு, பேர்ட்ஸை போய் பலி கொடுக்குறாங்க. பாவங்க, ஏழைங்க, வாகனம் இல்லைங்க,
நடந்தே போறாங்கங்க சென்சஸ் கொடுக்கறதுக்கு. புவர் பீப்புள், புவர் ஃபேமிலி, பின்னணியை பார்க்காதீங்க, சரிங்களா? ஸோ அவ தான் சொல்றா. இப்ப பாருங்க என்ன பரிசுத்தாவியானவர் வல்லமையை கொடுத்து ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ரிவர்சல்னா கான்ட்ராஸ்ட், ஆப்போசிட். அவ வாழ்ந்த நாட்கள்ல இருந்த தலைவர்கள் எல்லாம் அகந்த பிடிச்சவங்க. நம்ம தமிழ்ல சொல்ல போனா அகந்தை, பெருமை, மேட்டுமை எல்லாம் பயங்கர பெருமையா இருந்தவங்க. எங்க ரிலீஜியன்லயும் சரி, சரியா? அந்த காலத்துல அந்த பரிசேயர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பெருமை அகந்த பிடிச்ச பயலுங்க. சரி, அரசியலுக்கு வாங்க. ரோம்ல, அவங்க ஜெருசலேம்ல பொலிட்டிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருமை, சீட்டுக்கு அடிச்சுக்கிறவன். இப்ப மரியாளுக்கு என்ன தரிசனம் கிடைக்குதுன்னா, நல்ல கவனிங்க, சோசியல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், சமுதாய, ஆமா, பொருளாதார, எக்கனாமிக்கல், ஆமா. ஏன் ரிவர்ஸில் படிக்கலாமா? பாருங்க, நான் சொல்ல அந்த வார்த்தையை பாருங்க. 1:51 அகந்தை வார்த்தை இருக்கா? அகந்தை இருக்கா? ரைட்டு, சிதறடிக்கிறாரு. 52 பாருங்க, பலவான்களை த்ரோன்ல இருந்து தள்ளுறாரு. 53 ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையா அனுப்புறாரு. 3 வார்த்தை கவனிச்சிங்களா? என்னது? சிதறடிக்கிறாரு, தள்ளுறாரு, வெறுமையாக்குறாரு. யார? இந்த அகந்த உள்ளவங்களை, பெருமை உள்ளவங்களை. நல்ல கவனிங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் அதேதான். யாக்கோபு எழுதுறதுக்கு முன்னாடியே இங்க பாடல்ல சொல்றா. இவங்க எல்லாம் எதுக்குன்னா, பெரிய போஸ்ட்ல இருந்துட்டு மற்றவங்களை நசுக்கிறாங்க, ஏழைகளை ஒடுக்குறாங்க, அநியாயம் பண்றாங்க, வாழ்க்கையும் சரியில்லை, உறவுகளும் சரியில்லை, பொசிஷன் தான் வேணும், பவர் தான் வேணும்னு சொல்லி தேவனுக்கு மகிமையை கொடுக்கல, மற்றவங்களை மதிக்கல. அவர்களை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை. ஏங்க தம்பி, ஒரு யூத பெண்மணிடா, பேசக்கூடாதுடா. ஒரு யூத பெண்மணிய யூத ஆண்கள் நாயா கருதுவாங்க. வெளியே வந்தா ஒரு யூத பெண் என்ன பண்ணக்கூடாது? எப்படி நம்ம நடந்து போகணும்? யூதர்கள் பெண்களுக்கு போட்ட ஜுடாயிசத்தை போய் படிப்பார், ஹிஸ்டரி ஆஃப் ஜுடாயிசம். ஒரு யூத பெண்மணி வீட்டை விட்டு வெளியே வந்தான்னா, இந்த குனிஞ்ச தலை நிம்மராம போறாங்கல்ல, அப்படிதான் போகணும். ஆனை பார்க்கவே கூடாது. ஆனை பார்த்தாலும் இததான் ஜீசஸ் பார்த்தாரு. யாரு நீ? என்ன? நான் போவேன், அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுவேன். கிணத்துல உட்காந்து பேசினார். ஆமா, மணிக்கணக்கா பேசினாரு. நீ என்னடா ஜாதி பார்த்து கீழ் ஜாதிக்கு போக மாட்டாங்கிற? அந்த கிராமத்துக்கு நான் போவேன்டா. சமாரியா வழியா போனார். இப்ப புரியுதா? பிரேக் த ரூல்ஸ்ங்கிறேன். இந்த யூத் சொல்லுவான் பிரேக் த ரூல்ஸ். நான் சொல்றேன் ரூலை பிரேக் பண்ணுங்கிறேன். எதுக்கு? மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னா பிரேக் பண்ணுங்கிறேன். ரிவர்சல் அடிக்கிறாங்க. ஏங்க வாயை திறக்க கூடாதுங்க இந்த பிள்ளை. ஆனா இப்ப வாயை திறந்து யாரு அடிக்கிறா? யாருக்கு ப்ளோ? சிங்காசனத்தில் இருக்கிறவங்களுக்கு. கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? பாருங்க, யாருக்கு? அங்க பாருங்களேன், இருதய சிந்தை உள்ளவங்களுக்கு, பலவான்கள்னு போட்டிருக்க, ஆசனில் உட்காந்துருக்கவங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யம் உள்ளவங்க, எக்கனாமிக். என்ன பெரிய பணம், உன் பணமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக்கு வர்றி. இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்கலாம். நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னா 2 இடத்துல நடந்துச்சு. 1, மரியாளுக்கு பழைய ஏற்பாடு அறிவு பட்டைய கிளப்புது. பழைய ஏற்பாடு ஆபிரகாம் பத்தி எழுதுறா. இந்த பெண்ணு நோன நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன், ஆண்களுக்கு இருக்கிற அறிவை விட அது அப்படியே பொன் எழுத்துக்கள் எழுதுங்க. அவர் சொன்னதுதான் உண்மை. உண்மை. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் முடிஞ்சவனுக்கு டீ போட்டு கொடுத்துருங்க. சரி, சும்மா சொல்றேன், உண்மையை சொல்லிட்டாங்க. நான் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆண்களை விட நிறைய வேலை செய்யறது யாரு? மல்டி ஃபேசட்டட் ஒர்க் நீங்க தான், ஒர்க் பண்ற நீங்க தான். அறிவு யாருக்கு தெரியுமா அதிகம்? என்ன சத்தமே வர மாட்டேது? உங்களை தாங்க பேசிட்டு இருக்கேன். ஏங்க உங்களுக்கு தாங்க அறிவு அதிகம். ஆஹா ஆஹா ஆஹா. உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம் சிஸ்டர். ரைட், ஓகே. டைம் ஆயிடுச்சுப்பா, சாரிப்பா. சிமியோன் வருவாரான்னு தெரியல, பட் சிமியோனை சொல்லி முடிச்சிடறேன். ரைட், என்ன சொல்ல வரேன்னா, மேரி had the courage and boldness to talk about
அகேன்ஸ்ட் த சொசைட்டி. சமுதாயத்தை கிழிக்கிறாங்க, கிளின்னு ரிலீஜியஸ் லீடர்ஸை கிழிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் எக்கனாமிக் எல்லாத்தையும். இந்த தைரியம் யார் கொடுக்குறா? இப்ப தெரியுதா? பரிசுத்தாவியானவர் வந்தாருன்னா சமுதாயத்தில் இருக்கிற சீர்கேட சொல்லுங்கிற. சும்மா எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்குள்ளேயே கோச்சுக்காதீங்க, கை தட்டிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு, ஏங்க கம் அவுட், லுக் அட் த ஹோல் வேர்ல்டு. கோச்சிக்க கூடாது. இந்த 2026 தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டு வருவாங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்து அப்படியே பார்த்து எடுப்பாங்க. நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், போட்டிருக்கேன். உலக தரிசனம்லாம் இருக்காது. ஏங்க வெள்ளத்தில் எவ்வளோ பேர் செத்தான், ஏங்க அந்த தரிசனம் வரமாட்டுது. உண்மையை சொல்லிட்டா 2025 தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் நிறைவேறலைன்னா சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன பண்ணும்? கல் எடுத்து அடித்து கொலை பண்ணும். பழைய ஏற்பாடு படி. ஆனால் புதிய ஏற்பாடு படி பண்ணக்கூடாது. வந்துட்டாங்க 2026 கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க பாருங்க. இவங்களுக்கு எப்படிதான் ஆண்டவர் புதிய ஏற்பாடை காட்ட மாட்டாராம், உபதேசத்தை சொல்ல மாட்டாராம். பழைய ஏற்பாட்டில் எங்கேயா ஆசீர்வாதமா இருக்குன்னு தேடி பிடிச்சி உருவி அதை மக்களுக்கு சொல்றது. நான் சொல்லிட்டான், உலக தரிசனம் இருக்கிறவங்க உலகத்தை பத்தி பாருங்க, முழு உலகத்தை உள்ள கொண்டு வந்துட்டா. ஆராதனையில ஆண்டவர் செதறடிக்கிறாரு, தள்ளி விடுறாரு, வெறுமையை அனுப்புறாரு, எம்டி. அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். இந்த பாடத்தை தான் பாடல்ல தெளிவா தைரியமா உறக்க சத்தமா மரியாதை சொல்ல முடிஞ்சதுன்னா, அருமையான பெண்களே உங்களை எல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன், வாய்ஸ் அவுட், தைரியமா பேசுங்கிறேன். இப்ப ரீல்ஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. 1 மினிட்ல அந்த 1 மினிட் எடுத்து சொல்லுங்கிறேன். பெண்களுக்கு உள்ள சரியா இழைக்கப்பட அநீதி, உலகத்தில் நடக்கிற மோசமான காரியங்கள்லாம் பேசுங்க. சமுதாய சீர்கேட வெளியே கொண்டு வாங்க. ஒன்றும் இல்லைங்க, பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன புக்கை படிங்க. எல்லா தீர்க்க தரிசிகளும் என்ன பண்றாங்க? கமான், சமுதாயத்தில் இருக்கிற மதத்தில் இருக்கிற நீ ஆசாரியனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. நான் மரியாள் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். மரியாள் had a bigger vision for the whole world. இன்னொரு அறிவு இருந்துச்சு. 400 வருஷம் சைலண்ட் பீரியட் தெரியுமா? பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் 400 வருஷம் அமைதியா இருந்துச்சுல்ல. அந்த 400 வருஷ கதை தெரியுதுங்க. அந்த கதையில தான் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? எத்தனை ராஜாக்களை தள்ளினார் தெரியுமா? எவ்வளவு பேர் செத்தான் தெரியுமா? யூதர்களுக்கும் விரோதமா நிறைய பேர் எழும்புனாங்க. ஆமா, அந்த ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. இன்டர்டெஸ்டமென்ட் பீரியட்ல யூதர்களை தேவாலயத்தை இடிக்கணும்டான்னு சொல்லி பன்னியெல்லாம் கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல இட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கமான், ஒருத்த கூட நில நிக்கல, எல்லாத்தையும் தூக்குனாரு. மேரிக்கு அந்த அறிவு இருக்கு, மரியாளுக்கு. ஆமா, அதெல்லாம் கொண்டு வர பலவான்களை தள்ளுறாரு, எல்லாத்தையும் பண்ணார். இன்னைக்கும் இதையதான் ஆண்டவர் செய்வார். அதனால ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். 54 பழைய ஏற்பாடு அறிவு நம்முடைய பிதாக்களுக்கு சொன்னபடியே பாத்தீங்களா? ப்ராமிஸ் கீப்பிங் காட். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த இரக்கத்தை நினைச்சு ஆபிரகாமுக்கு மாத்திரம் அவ சந்ததிக்கும் சரி, பழைய ஏற்பாடு அறிவு அவ்வளவு இருக்குது. தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார். என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணல? கைவிடல. கைவிடுகிற சூழ்நிலையில் அநேகம் இருந்துச்சு. ஆமா, பொலிட்டிக்கலா வந்துச்சு, அரசியலா, அதே மாதிரி ஹிஸ்டரி வரலாறுல வந்துச்சு, ரிலீஜியஸ், சோசியல், ஐயோ எக்கனாமிக், நிறைய வழியில. நீங்க தயவுசெய்து இந்த 400 வருஷம் நடந்தது பாஸ்டர் ஒரு நாள் போடுங்க பாஸ்டர், நான் வரேன். இந்த 400 வருஷம் நடந்ததை சொல்றேன், ஆடி போயிருவீங்க. எவ்வளவு சொல்லணும்னா வேதனை தெரியுமா? யூதர்களுக்கு பாபிலோனிய சிறையிருப்பு கூட்டு போயிட்டாங்க, அடிமைகளா வச்சிருக்காங்க. ஐயோ எப்படா தேவாலயத்துக்கு போவோம், பை த ரிவர்ஸ் ஆஃப் பேபி. அந்த பாட்டு பாருங்க, செமையா இருக்கும். அப்படியே நினைச்சு அழுகுறாங்க. உட்காந்து அழுகிறோம்யா, நாங்க அந்த ஆலயத்துக்கு போனதால நினைச்சு பார்க்கிறோம்யா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. மோசமான சூழ்நிலை, தேவாலயம் இல்ல, ஆராதிக்க முடியல, அடிமையெல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு டைரனி, மோசம். ராஜாக்கள் பேர்ல நிறைய சொல்லலாம். ஆண்டவங்க எல்லாம் கிங் நீரோலா என்ன பண்ணான்? கமான், எரிச்சான், பாடியை எரிச்சு டார்ச் லைட்டா தொங்க விட்டானா யூதர்களை. இந்த மின் கம்பத்துல இது மாதிரி தொங்க விட்டானா. when the Rome was burning, Nero was fiddling. வீணை வாசிட்டு இருக்கான்.
வயலின் வாசித்தானே எல்லாம் எரியிறாங்க. சொல்லன்னா துன்பம். எவ்வளவு ஆயிரக்கணக்கான யூதர்கள் அழிக்கப்பட்டாங்க. மரியாளுக்கு நல்ல அறிவு இருந்துச்சு. என்னதான் துன்பங்கள் வந்தாலும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிட்டான், இஸ்ரவேலை தேவன் என்ன வார்த்தை போட்டிருக்கு, ஆதரித்தார். கைவிட மாட்டாருமா, கைவிட மாட்டாருமா, ஆதரிப்பாருமா, ஆதரிப்பாருப்பா. கைவிடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இல்லை 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 இருந்துச்சா, இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஆதரித்தார்னு சொல்லி முடிக்கிறார். சரிங்களா? ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிமியோனுடைய ஒரே ஒரு ரிஜிஸ்டர் மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25-35 வரைக்கும் வாசிக்க வேணாம். இந்த சிமியோன் நக் டிமிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. நக் டிமிட்டஸ்ன்னு சொல்லி கிரேக்க பதத்தில் சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, சமாதானத்தோடு போக விடுகிறீர். ஏங்க சாக போறாங்க, வயசாயிடுச்சிங்க, உண்மையை சொல்லுங்க, யாராவது சாவ வரவேற்பீங்களா? சிமியோன் சாவ வரவேற்கிறார். நீ அந்த குழந்தைய பார்த்தோன்ன அதுக்கப்புறம் இறந்துருவ, யூ வில் டை. நீ கிறிஸ்துவை காணும் முன்னும் மரணமடைய மாட்டாய், கண்ட பிறகு. அது போல இன்டைரக்டா ஒன்னே ஒன்று சொல்றேன், மரணத்தை பத்தி பயப்படல சிமியோன். ஏன் ரீசன் என்ன தெரியுமா? அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். 3 பார்க்குறோம். 3 வகையில் நான் கிறிஸ்மஸை சிமியோனுக்காக ஸ்பிரிட் மெஸ்ன்னு மாற்றிருக்கேன். ஸ்பிரிட் மெஸ். ஏன்? ஆவியானவரை பற்றி 3 காரியம் சிமியோன் சொல்றாரு. 25 கடைசி வார்த்தை வாசிங்க, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 26 3வது லைன் வாசிங்க, பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. 27 முதல் லைன் வாசிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே. 3 வார்த்தை இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுங்க. 1 இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாரு. ஆமா இருக்கிறார். 2வது இன்ஃபார்ம்டு பை த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவனுக்கு அவனுக்கு அறிவிக்கிறார். என்ன அறிவிப்பு? நீ செத்து போயிருவல, கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணமடைய மாட்டாய்னா கண்ட பிறகு நீ இறந்துருவ. இன்ஃபார்ம் பண்றாரு. 3வது இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரோட ஏவி எங்க வராரு? தேவாலயத்துக்கு வராரு. பாஸ்டர் சொன்னார்ல, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்கன்னு. உண்மையை சொல்றேன், அவர் கூப்பிடுறதுனால வராதிங்க. ஆவியானவர் நம்மளை உந்தி தள்ளணும். ஞாயிற்றுக்கிழமையான சபை கூட்டங்களுக்கு ஆவியானவர் ஏவுதுனாலே 3 காரியம். இன்ஃபார்ம்டு, ஃபர்ஸ்ட் இன்டுவெல்லிங், உள்வாசம் செய்தார். 2வது இன்ஃபார்ம்டு, ஆவியானவர் அறிவிச்சிருந்தார். 3வது இன்ஸ்பயர்டு, ஏவுனார். சிமியோனும் வயசானவருங்க, அவரும் ஆவியாரோட நிரப்பப்படுறாருங்க. அவரும் பாட்டு பாடுறார், கையில் பிள்ளைய வச்சுக்கிறார். 2 கையில் குழந்தை இருக்கு. கண்ணு எதை பார்க்குது பாருங்க. 32 வாசிங்க, உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அப்ப கையில் குழந்தை, கண்ணு ரட்சிப்பை பார்க்குது. தன்னுடைய முழு சரீரத்தினாலையும் அந்த குழந்தைய வச்சு. ஏன்னா விருத்த சேதனம் பண்ண 8ஆம் நாளில் யோவான் ஸ்நானங்களையும் கொண்டு வராங்க, இயேசுவையும் கொண்டு வராங்க. சரியா? ஸோ அந்த முறைமையின்படி வரும்பொழுது சிமியோன் கையில் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு 28 ஸ்தோத்தரிக்கிறாரு, நன்றி சொல்லிட்டு. இப்போ பாருங்க 29, இதுதான், இதை வச்சு தான் இந்த பாடலுக்கு தலைப்பு நக் டிமிட்டஸ்ன்னு சொல்றாங்க. உமது வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட. இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க, உள்ள அர்த்தம் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சிமியோனாகிய நான் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உம்மோடு வர ஆயத்தமாயிருக்கிறேன். நக் டிமிட்டஸ்னா ஃபேர்வெல், ஐ ஆம் ரெடி டு டிபார்ட். ரெடி எதுக்கு? வாழ இல்லை, சாக. உண்மையை சொல்லுங்க, யாராவது இப்படி ஜோம் பண்ணிருக்கீங்களா? நான் முடிச்சிட்டேன். யாராவது ஜோம் பண்ணிருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே என்ன பாட்டு பாடுறோம்? ஹாப்பி லாங் லைஃப் டு யூ, பாடு. ஹாப்பி லாங் லைஃபா? சிமியோன் பாடுறாரு, எனக்கு ஹாப்பி லாங் லைஃப்லாம் வேணாம், இந்த உலகத்தில் வந்த பர்பஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் இயேசுவை பார்த்துட்டேன். உண்மையை சொல்லிட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவருக்காக வாழ்கிறவங்களுக்கு மரணம் சமாதானமான ஒரு அறிகுறி. சமாதானமாக வந்துட்டாரு. ஸோ 11 மணி ஆயிடுச்சு. ஸோ சிமியோனுடைய சுருக்கமாக நான் சொல்லிட்டேன்.
ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மரியாளை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு தேவதூதன் சொன்னான். ஆனால் இவர் என்ன தான் சொல்கிறாரு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உனக்கு வரும். ஒரு ஸ்வாடு ஒரு பட்டயம், கத்தி, ஒரு பட்டயம் என்ன பண்ணும், உன் ஆத்துமாவை குத்தும். ஏன்? அதே பட்டயம் இயேசுவோடைய சிலுவையில் குத்துனாங்க வைத்து, கண்ணால் பார்த்தா தான் சொந்த மகனை குத்துறாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இயேசுவோடைய வாழ்க்கை அலசி பாருங்க. பட்டயம் ஏறுவது கொலை பண்ண சொன்னான்னா 2 வயசு கீழே உள்ள குழந்தையெல்லாம் பட்டயம் அங்கே ஆரம்பிச்சுது. ஊழியத்திலையும் பட்டயம். பிசாசு சும்மா இல்லை. பரிசேயர் சதுசேயர் எங்கே போனாலும் அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு வாயில் முகாந்தரம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஆமாம், கடைசியாக எல்லா பிரச்சனைக்கும் மேலாக அடி பயங்கரமாக பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் மறிச்சார். பட்டயம் உருவினுச்சு. நண்பர்களை நல்லா கவனிங்க. உண்மையாலுமே ஆவியில் நிறைஞ்சு தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க, உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கும். அதெல்லாம் பொறுமையாக சகித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எப்படி போகணும், பலவிதமான ராஜ்யத்துக்கு எப்படி போகணும், உபத்திரவங்களின் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்துக்கு அடைய முடியுங்கிற அருமையான சத்தியத்தை சிமியோன் சொல்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கேட்ட செய்தியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் என்ன என்பதை அறிந்திருப்பீர்கள். அது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண நான் விரும்பல. நீங்கள் எல்லாரும் புதிய உடன்படிக்கையின் ஆராதனை வீரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க. புதிய உடன்படிக்கையின் ஆராதனை வீரர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவரை குறித்து அவர் என்ன செய்தார் என்பதை அறிவிக்க வேண்டும் உங்கள் ஆராதனையிலே. 3வது, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உங்களை தாழ்த்த வேண்டும். தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்யலாம் என்றாலும் தேவனை உங்களுக்கு முன்பாக வைத்து பார்க்கும்போது நீங்கள் உங்களை அவருக்கு எந்த விதத்திலும் என்ன செய்ய முடியாது, ஒப்பிடவே முடியாது. நீங்கள் உங்களை தாழ்த்தி கர்த்தாவே இன்னும் உம்மை போல மறுரூபப்படுத்தும் என்று அர்ப்பணிக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பண்பு மரியாள் இடத்தில் இருந்தது. இன்னொரு காரியம், தேவன் தவறான சட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதையும் மரியாள் தன்னுடைய பாடலிலே வெளிப்படுத்தக்கூடியவளாய் இருந்தாள். நல்ல சட்டங்கள் இருப்பது நமக்கு நல்லது. ஆனால் தவறான சட்டங்களை யாராகிலும் இயற்றுவார்களே ஆனால் அந்த தவறான சட்டங்களுக்கு தேவன் எதிராகவே செயல்படுகிறார் என்பதை மரியாள் உணர்த்தக்கூடியவளாய் இருந்தாள். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தை ஆள்கிறவர்கள், உலக தலைவர்கள் தவறான சட்டங்களை இயற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுபோல சிமியோனுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது? அவருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டதாய் இருந்தது. கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் மட்டும் நீர் மரிப்பதில்லை. அப்ப அந்த பாலகனை கையில ஏந்தி கொண்ட அந்த நாள் வந்தபோது அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் நாளாய் இருந்தது. அதை பார்க்கிறாரு, குழந்தைய கையில ஏந்துறாரு, பார்க்கிறாரு. ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இனி நான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போக ஆயத்தமாயிருக்கிறேன். சமாதானத்தோடு என்னை போக விடுகிறேன். அப்படிப்பட்ட பாடல்கள் உங்கள் ஜீவியத்திலையும் இருக்க தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. நான் இப்போ புதிய பாடல்கள் பாட ஆரம்பிச்சிட்டேன். டியூனு பழைய டியூனு தான், வரிகள் என் அனுபவத்தில் தேவன் செய்ததை வச்சு நான் பாட ஆரம்பிச்சிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அனுபவத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம் என்றால், தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்பதை நாம் புதிய பாடல்களாக பாடலாம். நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் வேற எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காம நீங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடல் வரிகளை எழுதுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல டியூன் கொடுப்பாரு. நீங்கள் அப்படி கர்த்தருடைய காரியத்தில் உங்கள் மனதை ஈடுபடுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதை தேவன் செய்ய வேண்டுமோ அதை செய்து நிறைவேற்றுவார். கர்த்தர் பார்ப்பார், பரவாயில்லையே இந்த பிள்ளை என்னுடைய காரியமாகவே சிந்திக்குதேன்னு சொல்லி
கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நலமாக செய்து முடிப்பார். சகோதரி வரம் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆழமான கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மரியாள் ஆராதித்தன் மூலமாகவும் சிமியோன் ஆராதித்ததன் மூலமாக இன்றைய நாளிலே கர்த்தர் எங்களுக்கு ஆராதனையின் முறைமைகளை, தகுதியான ஆராதனைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படியாக ஆராதனையானது ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஆண்டவரே அது புறப்பட்டு வர வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு நன்மையானதை செய்தார், எல்லா தடைகளை மாற்றினார், ஜெயமான காரியங்களை செய்தார் என்கிற எண்ணத்தோடு ஆண்டவரே நாங்கள் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தரை துதிக்க ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே தேவன் யார், நான் ஆராதிக்கிற நான் யார், தேவன் எனக்கு என்ன செய்தார் என்கிற அந்த மனப்பாங்கோடு நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் வல்லமையானவர், மகிமையானவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், மற்றவர் யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாதத்தக்கதாக அவர் தகுதி உடையவர் என்பதை அறிந்து ஆண்டவரே நாங்கள் பயபக்தியோடு ஆண்டவரே தேவனை துதிக்க அப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே மரியாள் ஆண்டவரே தகப்பனே அவள் அரசியல் சமுதாயத்தை குறித்ததான வெளிப்பாடு காரியங்களை தன்னுடைய ஆராதனை மூலம் ஆண்டவரே அறிவித்ததை இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். அப்படியாக நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துடைய நலனை குறித்தும், தேசத்தில் கர்த்தர் அனுமதிக்க போகிற காரியங்களை குறித்தும் நாங்கள் ஆண்டவரே அறிந்தவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனையை அப்படியாக நாங்கள் விசாலமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக சிமியோன் ஆராதனை கூட ஆண்டவரே அப்பா அவர் பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருந்தார், பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவர் ஆலயத்துக்கு சென்றார் என்று நாங்கள் இந்த நாளில் தியானித்தோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக சிமியோனை ஆட்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தீர்க்க தரிசன காரியங்களை தொலைதூர பார்வையோடு அவர் ஆண்டவரே கண்டார் என்பதை அறிந்து கொண்டோம். அப்படியாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக ஆண்டவரே அவருடைய ஆராதனை காணப்பட்டது இந்த நாள் அறிந்து கொண்டோம். தகப்பனே, அப்படியாக இந்த வேளையிலே எங்களை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டபடியாக எங்கள் ஆராதனையில கர்த்தர் நீங்க மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஆண்டவரே இதை நாங்கள் எல்லாம் அந்த ஆலோசனையை பின்பற்றி நாங்கள் உண்மை உத்தமமாக ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இதுதான் முழுமையான ஆராதனை என்று இந்த நாளில் அறிந்து கொள்ள செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக தகப்பனே இந்த நாளில் ஆண்டவரே தேவசீது கொடுத்ததான பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த மதுரை பட்டணத்திலே கர்த்தர் நாள் மட்டுமாய் ஆண்டவரே அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் உடைய வல்லமை வரங்களினாலே கர்த்தரை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்கள் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார்.
மரியாளுடைய வாழ்க்கையில எவ்விதமான பாடல் காணப்பட்டதோ, சிமியோனுடைய வாழ்க்கையில எவ்விதமான பாடல் காணப்பட்டதோ, சபையிலே இருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலேயும் தேவன் யார் என்பதை குறித்தும், தேவன் என்ன உங்கள் வாழ்க்கையிலே செய்தார் என்பதை குறித்தும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் அனுபவமாக்கி தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் பெற்று அது உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறி வருகிறது என்பதை பாடல் மூலமாக அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை உங்கள் வாழ்விலையும் உண்டாயிருக்க தேவன்தாமே இந்த நாளிலே கேட்ட செய்தி ஆலிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்வாராக. ஆமீன்.